தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் பருவதமலை. உங்களுடைய வெப்சைட்டுக்கு அதிகமான வியூவர்ஸை கவர் பண்ணணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல கேட்டகரியை சூஸ் பண்ணணும். அதிகமான வருமானம் தரக்கூடிய வெப்சைட்டு கேட்டகரி என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 5 அதிகமாக பணம் தரக்கூடிய வெப்சைட் கேட்டகரி பற்றி பார்க்கலாம். நம்பர் 1 அதிக வருமானம் தரக்கூடிய வெப்சைட் கேட்டகரி ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ் கேட்டகரியில் என்னென்ன வரும்னா பணம் சம்பந்தமான எல்லாமே, நிதி உதவி, கடன் மேலாண்மை, முதலீடு, வரவு, இது போல பணத்தை பற்றியே பேசுறது பேர் தான் ஃபினான்ஸ். இந்த ஃபினான்ஸ் கேட்டகரியில் நீங்கள் அதிகமாக போஸ்ட் போடுறது மூலிமா வெப்சைட்டில் அதிகமான பார்வைகள் கொண்டு வர வைக்க முடியும். இந்த ஃபினான்ஸ் கேட்டகரியில் நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளம்பரங்கள் கொடுப்பதற்காக நிறைய கம்பெனிகள் வருவாங்க. ஏன்னா இதில் பார்வையாளர்கள் அதிகம், அதே போல் பணம் கொடுக்கறதுக்கு நிறைய விளம்பரங்கள் அதிகமாக வருது. அதனால வெப்சைட்டில் நீங்கள் ஃபினான்ஸ் கேட்டகரியில் சூஸ் பண்ணது மூலிமா அதிகமான வருமானத்தை ஏர்ன் பண்ண முடியும். நம்பர் 2 அதிக வருமானம் தரக்கூடிய வெப்சைட் கேட்டகரி ஹெல்த் அண்ட் ஃபுட் டெவலப்மெண்ட். அதாவது நம்மளோட உணவு, சுகாதாரம், நம்மளோட உடல் நலத்தை பாதுகாப்பது, மனநலம், உடல் நலம் குறித்து நிறைய தகவல்களை உங்கள் வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா, இல்லை அது போல் ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு அதிகமான பார்வையாளர்கள் வருவாங்க. அது மூலிமா உங்கள் வெப்சைட்டுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நம்பர் 3 அதிக வருமானம் தரக்கூடிய வெப்சைட் கேட்டகரி டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி பற்றின நிறைய கருத்துக்களை உங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வரும். ஏன்னா டெக்னாலஜி சம்மந்தமாக வரக்கூடிய விளம்பரங்களுக்கு அதிகமான வருமானம் வரும். அதனால டெக்னாலஜி சம்மந்தமான வெப்சைட்டை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் அதிகமான ஏர்னிங்ஸ் கொண்டு வர வைக்க முடியும். இந்த டெக்னாலஜி கேட்டகரியில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில்நுட்பம் சம்மந்தமாக நீங்கள் சாஃப்ட்வேர் பற்றி போட்டாலும், ஏஐ பற்றி போட்டாலும், இல்லை கம்ப்யூட்டர் பற்றி, ஃபோனை பற்றி, எதை பற்றி போட்டாலும் அது எல்லாமே டெக்னாலஜி சம்மந்தமாக தான் வருது. அதனால டெக்னாலஜி கேட்டகரியில் நீங்கள் போடுற போஸ்ட் எல்லாத்துக்கும் அதிகமான ஏர்னிங்ஸ் கிடைக்கும். நம்பர் 4 அதிக ஏர்னிங்ஸ் தரக்கூடிய வெப்சைட் கேட்டகரி சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். மார்க்கெட்டிங் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டிங்னா ஒரு பொருளை நம்ம சந்தைப்படுத்துவது, அதாவது அந்த பொருளை கொண்டு போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்கு ஒரு ஊடகமாக செயல்படுவது தான் வெப்சைட். வெப்சைட் மூலிமா நீங்கள் ஒரு பொருளை சந்தைப்படுத்தினீங்கன்னா, அதாவது சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு நிறைய வியூஸ் வரும். அது மூலிமா நமக்கு நிறைய ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதனால தாராளமாக நீங்கள் மார்க்கெட்டிங், சேல்ஸ் பார்த்தின வெப்சைட்டை நீங்கள் ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் அதிகமான வருமானத்தை பார்க்க முடியும். நம்பர் 5 அதிக வருமானம் தரக்கூடிய வெப்சைட் கேட்டகரி பர்சனல் டெவலப்மெண்ட். அதாவது நம்மளுடைய உடல் நலத்தை எப்படி பாதுகாப்பது, பராமரிப்பது, நம்மளோட மனநலத்தை பாதுகாப்பது, தியானம் பண்ணுறது, நம்ம மனசை நம்ம ஒருநிலைப்படுத்துவது, இது போல நம்மளோட தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுறது தான் பர்சனல் டெவலப்மெண்ட். இந்த பர்சனல் டெவலப்மெண்ட்ல நீங்கள் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி போஸ்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வெப்சைட்டுக்கு அதிகமான வருமானம் கிடைக்கும். ஓகேங்க, இப்போ நம்ம 5 கேட்டகரியில் அதிக வருமானம் தரக்கூடிய வெப்சைட்டை பற்றி பார்த்துட்டோம். இந்த 5 கேட்டகரியில் மட்டும்தான் நம்மளால் வெப்சைட் கிரியேட் பண்ண முடியுமா? மற்ற கேட்டகரியில் கிரியேட் பண்ணால் நமக்கு வருமானம் வராதா அப்படின்னு பார்த்தா அதில் வருமானம் கம்மியாக வரும். ஆனால் இந்த 5 கேட்டகரியில் அதிகமான வருமானம் வரும். வருமானம் அதிகமாக வருதுன்ற ஒரே காரணத்துக்காக இது போல வெப்சைட் கேட்டகரியை உங்களுக்கு விருப்பமே இல்லாமல் ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா இந்த மாதிரியான கேட்டகரியில் நீங்கள் வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அதே கேட்டகரியில் மட்டும்தான் தொடர்ந்து உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் போஸ்ட் பண்ண முடியும். ஆர்வம் இல்லைன்னா அதை நீங்கள் பண்ண முடியாது. உங்களுக்கு எந்த கேட்டகரியில் விருப்பம் அதிகமாக இருக்குது, என்னால் அந்த கேட்டகரியில் வெப்சைட் நடத்தி அதிகமான போஸ்ட் போட முடியும், எனக்கு அந்த கேட்டகரியில் ஆர்வம் இருக்குது, அதில் பேஷன் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணி அதில் போஸ்ட் போடணும். மற்றபடி உங்களுக்கு எதில் பேஷன் அதிகமாக இருக்குதோ அது போல் கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இன்னும் வெப்சைட் பார்த்தின நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம ட்ரெண்டிங் பருவதமலை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தின சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதுக்கு உடனே பதில் அளிக்கிறேன். வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளம்பரம். நாங்கள் பருவதமலை பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனி நடத்திட்டு வரோங்க. இந்த கம்பெனியில் பிளாகர், வேர்ட்பிரஸ், இது போல் வெப்சைட்டுக்கெல்லாம் நாங்கள் கண்டென்ட் எழுதி கொடுக்குறோம். அந்த கண்டென்ட் மூலிமா நீங்கள் அப்ரூவல் வாங்கிக்கலாம். இல்லை என்னால் அப்ரூவல் வாங்க முடியாது, நீங்களே வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, நாங்களே உங்களுக்கு பிளாகர், வேர்ட்பிரஸ் எதுவாக இருந்தாலும் அதுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவல் வாங்கி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெப்சைட்டுக்கு தேவையான SEO ஃப்ரெண்ட்லி கண்டென்ட் வேணும்னா அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வெப்சைட்டை முதல்லேருந்தே உருவாக்கி தரணும்னாலும் பிரச்சனை இல்லை. நாங்களே உங்களுக்கு வெப்சைட்டுக்கு டொமைன் வாங்கி, ஹோஸ்டிங் வாங்கி அதை நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே தயார் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ண தெரியல, எனக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்கனாலும் பிரச்சனை இல்லை. நாங்கள் உங்களுக்கு வெப்சைட்டை உங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவோம். எனக்கு வெப்சைட் பற்றி ஒன்றுமே தெரியாது, வெப்சைட் பற்றி சொல்லிக் கொடுங்க ப்ரோ, இல்லை வெப்சைட்டை கஸ்டமைஸ் பண்ண தெரியல, வெப்சைட்டில் எனக்கு தீம் ரெடி பண்ண தெரியல, எப்படி வெப்சைட்டில் போஸ்ட் போட தெரியல,
ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெளிவாக ஆரம்பத்துலேருந்து சொல்லிக் கொடுக்குறோம். இது மாதிரி நாங்கள் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எல்லா சர்வீஸுமே நாங்கள் மிக குறைந்த விலையில் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். எங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுறோம். மேலும் இது போல நிறைய தொழில்நுட்பம் சார்ந்த வீடியோக்களை தவறாமல் பார்த்துக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். குட் பை.